வெஜினல் பர்த்ன்ற நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பொதுவா யாரையும் சொல்லல. ஆனா பெரும்பாலும் இந்த நார்மல் டெலிவரின்றது ரொம்ப ஈஸியான விஷயமா பேசப்படுறது ரொம்ப வியப்பா இருக்கும் எனக்கு. பிரெக்னென்ட்டா இருக்கும்போது பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, "நீ நார்மல் டெலிவரி பண்ணிடு. அப்படி பண்ணா தான் உனக்கு எந்த வலியும் இல்லாம உன் வாழ்க்கை ரொம்ப நார்மலா இருக்கும்." அப்படி சொல்லுவாங்க. சத்தியமா அது ரொம்ப பெரிய பொய். நீங்க நார்மல் டெலிவரி பண்ணாலும் உங்களுக்கு ரெகுலரா இருக்கிற இந்த இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே வரதான் செய்யும். அது மட்டும் இல்ல, சி செக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வாக் பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க. ஆனா, இந்த வெஜைனல் பர்த்துக்கு பிறகு வர இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற விஷயத்த பத்தி யாருமே ஓப்பன் அப் பண்ணவே மாட்றாங்க. ஆனா, இந்த வெஜைனல் பர்த்ல இந்த வெஜைனல் டேர் நார்மலா நடக்கிறது உண்டு. அதுல ஸ்டிச்சஸும் போடுறாங்க. அது ஹீல் ஆகுறதுக்கே ஒரு 20+ டேஸ் ஆகும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய கும்பி பாகம்ன்றது தெரியும். அது ரொம்ப ஓப்பனா பேச மாட்றாங்க. ரொம்ப டேபுவா மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு மெயினா ஆஃப்டர் டெலிவரி வந்த ஷிவரிங் அண்ட் என் கால்ல ஏற்பட்ட அந்த வீக்கம் ஒரு 3 டேஸ்க்கு என்னால தூங்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ராமா. கண்ண மூடுனா